ஒரு 20 வருஷம் அந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன் தீவிர சுருக்க முறை திருத்தம் அது பண்ணல. ஒரு வருஷம் வந்து சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, அதுலேயும் வந்து சிறப்பு சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்க முறை திருத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் பட்டியல்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,04,694 ஓட்டு இருந்தது. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த 27/10/2025 ஃப்ரீஸ் பண்ண அன்னைக்கு. ஸோ இப்போ 25,79,676 தான் ஆஸ் அண்ட் டேட் இன்னைக்கு வாக்காளர் இருக்காங்க. ஸோ வாக்காளர் இல்லாதவங்க யாருன்னா 14,25,18 14,25,18. இப்போ இதில் இறப்பு 1,56,000 அது வந்து கார்பரேஷன் மூலமாகவே அவங்க டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து ஒருத்தர் இறந்துட்டு அது இருக்கிற ஒரு இறந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா அது நம்ம BLA2 வந்து டோட்டல் இப்போ நாளைக்கு கட்சி ஆஃபீஸுங்களுக்கு அந்த பட்டியல் கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வச்சு எங்களுடைய BLA2 வந்து எங்கள் கட்சி மூலமாக போய் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி அதையும் செக் பண்ணிடுவாங்க, இடம் எதுவும் செக் பண்ணிடுவாங்க, ஆப்சென்ட் செக் பண்ணிடுவாங்க, இதர எண்ணங்கள் 199 அதையும் செக் பண்ணிடுவாங்க, இரட்டை பதிவு 18,772 செக் பண்ணுவாங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா இதுவரையில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,56,555 பேர் சென்னையில் இறந்தவங்க ஒரு வாதத்துக்காக வச்சா அவங்க வந்து ஆஸ் அன் எலெக்ஷன் கமிஷன் படி உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு தான் அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீக்கப்படுது இல்லையா? அது இப்போ அதில் வந்து கள்ள ஓட்டம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? கள்ள ஓட்டம் நம்பியே சில கட்சிகள் இருக்கு. எந்தெந்த கட்சின்னு தெரியும் உங்களுக்கு? திமுக எக்ஸ்பர்ட் அதில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது வந்து லாஸ்ட் 4 to 5 அந்த ஓட்டு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்போ வேற வழி இல்லை, போட்டு மிரட்டிக்கிட்டு ஊட்டி ஓட்டு போடுவாங்க. அப்படி தானே நான் வந்து கள்ள ஓட்டு போடுறவங்களாம் பிடிச்சி கொடுத்தது எங்கள் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டானுங்க. கிட்டத்தட்ட இப்போ 22 செக்ஷனை போட்டு 22 நாள் உள்ளே இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம்தான் இது. அதனால் இப்போ இது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் தான் இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து ஒரு டிக்டேட்டர், அது சர்வாதிகாரம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் த ரோல் ஆஃப் த பார்ட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் த ஜெனுனிட்டி வந்து அவங்க வந்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்க போகிறாங்க. இப்போ நாங்கள் BLA2 டோர் டு டோர் வந்து இந்த மாவட்ட செயற்பாளர் அவருடைய மாவட்டத்தில் உள்ள பகுதியில் அவர் போய் BLA2 முடிக்கி விட்டு அவர் வந்து நான் BLA2 முடிக்கி விட்டு இப்போ லிஸ்ட்டை பார்த்து இப்போ செக் பண்ணி சொல்லுங்க. செக் பண்ணி ஃபார்ம் 6, 7, 8 மூணுமே நாங்கள் வந்து 6 வந்து சேர்த்தல், 7 வந்து நீக்கல், திருத்தம் 8. ஸோ இது மூணுமே வந்து இந்த ஃபார்ம்ஸ் வந்து BLO கிட்ட கொடுக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 10 வரையில் 10 ஃபார்ம்ஸ் வரல ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதான் நாங்கள் அதையும் கொடுக்குறோம் சொல்லியிருக்கோம்.